ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறதுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த சேனலை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகர்களுக்கு இவர்கள் இந்த தேவ செய்தியை அனுப்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஞாபகப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் நேரடியாய் செய்திக்கு நேராய் போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு. யாராவது ஒருவர் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நீங்க வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து யாருக்கு காத்திரு? கர்த்தருக்கே காத்திரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கு காத்திருக்க வேண்டும்? மனிதர்களுக்கு காத்திருந்த நாட்களை நாம் மறந்துவிட்டு கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய நாட்களிலே நாம் என்ன செய்யணும்? பிரவேசிக்க வேண்டும். ஏன் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். ஏன் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்கிற அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்து கொண்டு இருந்தால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறாரா? ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்துகிறார் என்றால் பலப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்துகிறார், சீர்தூக்கி வைக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நல்லபடியாக வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சுத்தமான தமிழில், நம்ம தமிழில் சொல்லணும்னா நல்லா வச்சிருப்பார். அப்போ கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். நான் காத்திருக்க வேண்டும். கேட்கிற நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். உலகத்தில் எத்தனையோ பேருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. நாம் யாருக்கு காத்திருக்க வேண்டுமா? கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டுமாம். சரி, சங்கீதங்களின் புஸ்தகம் 37, 34 வாசிங்களா. சங்கீதங்களின் புஸ்தகம் 37, 34வது வசனம். நீ கர்த்தருக்கு யாரு காத்திருக்க வேண்டும்? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்போவதை நீ காண்பாய். பாருங்க, நீ கர்த்தருக்கு காத்திரு. முதல்ல நம்ம வாசிச்சோம், நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுதா திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு ஃபர்ஸ்ட் வாசிச்சோம். இப்போ சொல்றாரு சங்கீதங்கள் 37, 34 நீ கர்த்தருக்கு காத்திரு. யார் கர்த்தருக்கு காத்திருக்கணும்? நீ ஒருவரை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ கர்த்தருக்கு காத்திரு. அந்த ஒருவர் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது பூமியை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் அழிகிறதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் நம்ம அவங்களை அழிக்க தேவையில்லை. துன்மார்க்கரை நம்ம அழிக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம அழிக்க தேவையில்லை அவங்கள. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவருடைய வழியை கை கொண்டால், கர்த்தருக்கு காத்திருன்னு சொன்னால் என்னன்னு அர்த்தம்னா அவருடைய வழியை கை கொள்ளணும். அவருடைய வழி என்னன்னு சொன்னால் வேத வசனம். அவருடைய வழி என்ன? வேத வசனம். வேத வசனத்தை நம்ம படிக்கிறதுக்கு காத்திருக்கணும், ஜெபிக்கிறதுக்கு காத்திருக்கணும், உபவாசிக்கிறதுக்கு காத்திருக்கணும், தினந்தோறும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ கர்த்தருக்கு நீங்களும் நானும் நீ காத்திருக்கும் பொழுது, அவருடைய வழியை கை கொள்ளும் பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த பூமியை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் யாராக இருக்கணும்?
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் இந்த பூமியிலே நம்ம என்ன பண்ணுவார்? உயர்ந்த இடத்துல வைப்பார். நம்ம என்ன பண்ணுவார்? தூக்கி நிறுத்துவார். அப்போ துன்மார்க்கர் என்ன ஆவாங்கன்னு சொன்னால் அவர்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீன்னு 2 வாட்டி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. முதல்ல நீ எதுக்கு காத்திருக்கணும்னா கர்த்தருக்கு. 2வது நீ துன்மார்க்கர் அழிகிறத பார்ப்ப. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதத்தில் 35வது வசனம், அடுத்த வசனம் பாருங்களேன். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு ஏற்ற நிலத்திலே முளைத்து இருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாய் இருந்தான். 36 வாசிங்க. ஆனாலும் அவன் ஒழிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அப்போ நீங்களும் நானும் துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கொடிய பலவந்தன் ஒருத்தன், கொடிய பலவந்தன். அந்த பலவந்தனை பார்த்தா அவன் பச்சை பசேல்னு என்ன பண்ணுறான்? பச்சை மரத்தை போல தலைத்தவனாக இருந்தான். புல்லை போல கூட கிடையாது, அவன் மரத்தை போல செழித்தவனாக இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? துன்மார்க்கனை பார்த்துன்னு ஓடக்கூடாது. துன்மார்க்கன் அழிவை நோக்கி நம்ம போகக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறான்னா, நீ கர்த்தருக்கு காத்திருப்பா. நீ எனக்கு என்ன பண்ணு? காத்திரு. நீ காத்திருந்தால் அவருடைய வழியை நீ கை கொண்டால் பூமியை சுகந்தித்து கொள்ளுவாய். துன்மார்க்கனை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. துன்மார்க்கனை நீ இருப்பா, நாளைக்கு இல்லாமல் போயிடுவான். நீ எனக்கு என்ன பண்ணு? காத்திருப்பா. துன்மார்க்கனுக்கு பயப்படாது. இந்த பூமியில் இருக்கிற துன்மார்க்கனுக்கு நம்ம பயப்படவே கூடாது. அவங்க நம்மளுக்கு இது பண்ணுறவங்க அது பண்ணுறோம், யாரும் நமக்கு எதுவும் என்ன பண்ண முடியாது? பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்களும் நானும் காத்து கொண்டு இருந்தால் துன்மார்கள் தானாகவே அழிவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் துன்மார்கள் அழிவதை நாம் பார்ப்பதை விட துன்மார்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு துன்மார்க்கனும் அழிந்தான் என்று சொன்னால் நரகத்துக்கு போய் விடுவான். அதே துன்மார்க்கன் ரட்சிக்கப்பட்டால் எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு போவான். ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆகவே துன்மார்க்கன் அழிவை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். துன்மார்க்கன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்து நம்ம ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பி கண்ணீர் விட வேண்டும். அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்போ துன்மார்க்கன் ஒளிந்து போயிட்டான். துன்மார்க்கன் என்ன பண்ணிட்டான்? ஒளிந்து போயிட்டான். அப்போ உத்தமனை கண் நோக்கி பார்க்க சொல்ல, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனை முடிவு சமாதானம். அப்போ நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ துன்மார்க்கனை பாரு, நீ உத்தமனை பாரு. முதல்ல நீ கர்த்தரை பார்க்கணும். 2வது நீ என்ன பண்ணணும்? துன்மார்க்கனை பார்க்கணும். 3வது நீ யாரை பார்க்கணும்? உத்தமனை பார்க்கணும். அப்போ நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்படி என்று சொன்னால் நீ, நான், நீங்கள் முதலாவது யாரை பார்க்க வேண்டும்? கர்த்தரை. 2வது நீங்களும் நானும், நீங்களும் நானும் துன்மார்க்கனை பார்க்க வேண்டும். 3வது நீ என்றால் நீங்கள், நீ என்றால் நான், நாம் யாரை பார்க்க வேண்டும்? உத்தமனை பார்க்க வேண்டும். செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீங்கள் 37, 39 சொல்கிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். அப்போ நீங்களும் நானும் ஒரு அடைக்கலத்துக்கு கீழே இருக்கிறோம். நீங்களும் நானும் யார் கீழே இருக்கிறோம்? நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வருகிறதாம், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த பூமியிலே நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இன்னும் ஆசீர்வாதங்க பாருங்கள். 37, 40 கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அப்போ முதலாவது ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார்.
இரண்டாவதாக ஆண்டவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் யாருக்கு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல புதுபலன் அடைந்த சட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்களாம்? எழும்பி போவாங்களாம், அவங்க எழும்பிடுவாங்களாம். அப்போ நீங்களும் நானும் பாருங்கள், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். யாருக்கு விடுவிப்பார்? யாருக்கு உதவி செய்வார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உதவி செய்து விடுவிப்பார். அடுத்தபடியாக பாருங்க 37, 34 பாருங்களேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. இந்த பூமியை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கோ, உலகத்தில் இருக்கிற பொருட்களுக்கோ, உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கோ நீங்களும் நானும் காத்து கொண்டு இல்லாமல் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதனால தான் 37:9 சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 37:9 சொல்லுது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். சங்கீதம் 25:13 சொல்லுகிறது, அவன் ஆத்துமா நன்மையிலே தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்கள். சங்கீதம் 25:13, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். முதலாவது பூமியை யார் சுதந்திரித்து கொள்கிறாங்கன்னா நீ என்ற ஒரு தனி மனிதன். ரெண்டாவது பூமியை யார் சுதந்திரித்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நீ என்ற தனி மனிதன் தொடர்ந்து கர்த்தருக்கு காத்திருந்தபடியினாலே அவனுடைய சந்ததி, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். முதல்ல அந்த தனி மனுஷன் பூமியை சுதந்திரித்து கொள்கிறான். ரெண்டாவது அவனுடைய ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்க? பூமியை சுதந்திரித்து கொள்கிறார்கள். அப்போ பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனி மனிதன் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஒரு குடும்பம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஒரு குரூப் கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு காத்திருக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு காத்து கொண்டு இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே ஆசீர்வதிப்பார், பூமியை சுதந்திரித்து கொள்ள அவர்களை வைப்பார். அதுக்கப்புறமா பாருங்க, நீதிமொழிகள் 2:22 சொல்லுகிறது, துன்மார்க்கர் பூமியில் இருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதிலே இராதபடிக்கு நிர்மூலம் ஆவார்கள். அப்போ துன்மார்க்கரும் துரோகிகளும் நமக்கு எவ்வளோதான் எழும்பினாலும் அவர்கள் இந்த பூமியை என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. நாம் அவர்களை பார்க்கவே கூடாது. நம்முடைய ஊழியத்தில் துரோகம் பண்ணுவார்கள், நம்ம கூட இருந்து குடும்பத்தில் துரோகம் பண்ணுவாங்க, நம்ம கூட நண்பர்களாக இருந்து துரோகம் பண்ணுவாங்க, நம்ம கூடியே இருந்து காரியங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க? கொண்டு போவாங்க. துன்மார்க்கரும் துரோகிகளும் இருக்கக்கூடிய பூமியிலே நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ துன்மார்க்கரையும் துரோகிகளையும்காக நாம் காத்திருக்க கூடாது, நாம் கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. துன்மார்க்கரும் துரோகிகளும் அறுப்புண்டு போவதை நாம் பார்ப்போம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால தான் ஏசாயா 60:21 சொல்லுகிறது, நீதிமானுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பற்றி இதில் எழுதியிருக்கிறது. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நாட்ட கிளைகளும் நான் மகிமைப்படுத்தும் என் கரங்களின் கிரிகளுமாய் இருப்பார்கள். அப்போ நீதிமானுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அவங்க யாராக இருக்கிறாங்களா? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களாய் மாறிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஒருவன் காத்து கொண்டு இருந்தால் அவனுடைய ஜெனரேஷன் யாருடைய ஜெனரேஷனாக மாறுகிறது என்று சொன்னால் நீதிமானின் ஜெனரேஷனாக மாறுகிறது. நோவா கர்த்தருக்கு காத்து கொண்டு இருந்த பொழுது நோவாவினுடைய குடும்பம் யாராய் மாறினது? நீதிமானின் குடும்பமாக மாறியது. ஆபிரகாம் கர்த்தருக்கு காத்து கொண்டிருந்த பொழுது ஆபிரகாமினுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாய் மாறியது என்று சொன்னால் நீதிமானின் குடும்பமாக மாறியது. கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எப்படி மாறுகிறது என்று சொன்னால் நீதிமானின் குடும்பமாக மாறுகிறது. மோசே கர்த்தருக்கு காத்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய குடும்பம் நீதிமானின் குடும்பமாக மாறியது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நீங்களும் நானும் பாருங்க, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை
சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நாட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாயிருப்பார்கள். இந்த பூமியில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நீதிமான்களாக தேர்வு செய்கிறார். எப்பொழுது தேர்வு செய்கிறார்? யார் நீதிமான்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீதிமான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற குடும்பம் நீதிமானின் குடும்பம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவுடைய ஜெனரேஷன், காத்திருக்கிற ஜெனரேஷன் நீதிமான்கள். அப்போ நீதிமான்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக நீதிமான்கள் குடும்பங்களுக்கு கர்த்தருக்கு காத்திருவங்க எப்படி மாறுறாங்கன்னு சொன்னால், மத்திய 5:5 வாசிங்களேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அப்போ மோசே சாந்தம் உள்ளவனாய் மாறினான். ஏன் மோசே சாந்தமுள்ளவனாய் மாறினான் என்று சொன்னால், கர்த்தருக்கு மோசே காத்திருந்தான், பூமியிலே சாந்த குணம் உள்ளவனாக மாறினான். ஆகவே நீங்களும் நானும் யார் சாந்த குணம் உள்ளவர்கள் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவர்கள் சாந்த குணம். அப்போ யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க யாராக மாறுகிறாங்க? சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் யாராய் மாறுகிறார்கள்? நீதிமான்களாய் மாறிவிடுகிறார்கள். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய தலையை உயர்த்தி அவர்களை உத்தமமாக ஆண்டவர் பார்க்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். உத்தமமும் நீதிமானுமாய் மாறக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். முதலாவது நீ கர்த்தருக்கு காத்திரு. இரண்டாவது நீ துன்மார்க்கனை பாரு. மூன்றாவது நீ உத்தமனை பார். அப்போ நீ முதல்ல கர்த்தரை காத்து கொண்டு இருந்து அவரை பாரு. ரெண்டாவது துன்மார்க்கனுடைய முடிவை பார்த்து நீ பாரு. மூணாவது உத்தமனுடைய காரியத்தை நீ என்ன பண்ணு? காத்திருந்து கண்ணோக்கி பார். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கக்கூடிய அனுபவத்தை தரும்படியை நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பா என்று எழுதியிருக்கிறதப்பா. வழியை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ள மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God bless you, God bless you, God bless you.